வாங்க சார். நான் இதுக்கான வீடியோ போட்டுக்கேன் அப்படின்னா நான் வந்து மில்க் ஹனி சோப் வந்து நான் டெமோ கொடுக்க போறேன். நம்ம மில்க் ஹனி சோப் வந்து டெமோ கொடுக்க போறேன். சரிங்களா? இந்த சோப் வந்து எந்த சோப்பா கம்பேர் பண்ண போறேன் அப்படின்னா நம்ம கடையில் வாங்கக்கூடிய டவ் சோப்பு நம்பர் 1 சோப்பு. சரிங்களா? நம்ம கடையில் வந்து நம்பர் 1 சோப்பு வந்து இந்த டவ் சோப்பு. இந்த சோப்பு வந்து நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டி சோப்பு ரெண்டையும் போட்டு நான் டெமோ காட்ட போறேன். எதுக்காக நம்ம வந்து சோப்பு பயன்படுத்துறோம் சார்? சோப்பு எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம அழுக்கு வந்து போறதுக்காக பயன்படுத்துறோம். அழுக்காக பயன்படுத்த கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த சோப்பு அழுக்கு எடுக்கிறா இல்லை இந்த நம்பர் 1 சோப்பு அழுக்கு எடுக்கிறா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் ஊற்றிடணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஞ்சர். இந்த டிஞ்சர் நான் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு கரைக்காக எடுக்கிறேன். இந்த கரையை வந்து இந்த தண்ணியில் நான் வந்து ஊற்ற போறேன். சரிங்களா? இந்த டிஞ்சர் தண்ணியில் ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கரையை தான் நான் எடுக்க போறேன் நம்மளோட சோப்பு. சரிங்களா? பாருங்க சார் இதான் டிஞ்சர். அதே போல இதுலேயும் நம்ம கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம். இதில் கூட இருக்க பொரியல் கூட சொல்லலாம் நீங்கள். அதனால் ரெண்டையுமே நான் மிக்ஸ் பண்ணி அளவாக தண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ கரெக்டாக இப்போ வாங்க நம்ம டவ் சோப்பு வந்து டெமோ போட்டு பார்ப்போம். சரிங்களா? இந்த பாக்ஸில் நான் டவ் சோப்பை போட போகிறேன். போதும் அதிகமாக தான் போட்டுருக்கேன். நல்லா கலக்கி விடணும். ஏன்னா நம்ம சிறு சிறுல போட்டதுனால வந்து கரை கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கொஞ்சம் அதை கலக்கி விட்டுருக்கணும். அடுத்து நம்மளுடைய சோப்பு நம்ம கம்பெனியில் சோப்பை நான் வந்து இதில் போட போகிறேன். அவ்வளோதான். கம்மியாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப போடலை. அதையும் கலக்கணும். அதையும் கலக்கணும். பாருங்க சார் மேடம் தெரியுதா? எந்த சோப்பு அழுக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? பாருங்க இப்போ அழுக்கு எடுத்து பாருங்க. இப்போ இந்த சோப்பு டவ் சோப்பு வந்து கடையில் வந்து நம்பர் சோப்பா இருக்குது. இது வந்து ஒரு 50 கிராம். சரிங்களா? 50 கிராம் என்ன ரேட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35 ரூபா தான். சரிங்களா? இதே நம்ம 100 கிராம் வாங்கணும் அப்படின்னா 70 ரூபா இதோட ரேட்டு. இதே போல தான் நம்ம கம்பெனியில் வந்து அதே 100 கிராம் சோப்பு தான். இந்த 100 கிராம் சோப்பு வந்து நமக்கு வெறும் 70 ரூபாய்க்கு நம்ம கம்பெனி நமக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த சோப்புக்கும் என்ன ரேட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ரூபா தான் நமக்கு டிஃபரன்ஸ். ஓகேவா? இது 70 ரூபா, இது 70 ரூபா. நம்ம இப்போ நீங்கள் எந்த சோப்பு வாங்கி பயன்படுத்துவீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க சார். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து நல்ல பொருள் வாங்கி பயன்படுத்தினாலும் நம்மளோட பிள்ளைங்க நல்ல பொருள் வாங்கி பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வந்து கலெக்ட் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது கிடையாது. சரிங்களா? அது இதே கலர் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வாட்டில் ஊற்ற போகிறோம்.